மாதவிடாய் காலங்களில் பெண்கள் மெடிடேஷன் பண்ணலாமா? இப்போ ஒரு சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் வந்து பீரியட்ஸ் ஆகும். ஒரு சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆகும். 10 நாள் 12 நாள் பீரியட்ஸ் ஆகக்கூடிய பெண்களை எல்லாம் காண முடிகிறது. உடம்பை வந்து குளிர்ச்சி படுத்திட்டீங்கன்னா அந்த ஹீட் ப்ராசஸ் ஆகாமல் கழிவுகள் என்பது வயிற்றில் தேங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமைதியாக முதுகுத்தண்டை நேராக நிமிர்த்தி வைத்து மூலாதாரத்தில் கவனம் செலுத்த வேண்டும். 10 மாத தீட்டும் ஒன்றாக சேர்ந்தது தான் அப்புறம் இந்த உடலாக வந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது இப்போ என்ன தீட்டும்பீங்களா? அப்போ நீங்கள் என்ன தொடமாட்டீங்களா? இல்லை நான் உங்களை தொட்டு ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன்னா? சயின்டிஃபிக் ரீசன்ஸ் ஒரு சில ரீசன்ஸ் பின்னாடி இருக்கே தவிர தொட்டாவே தெய்வ குற்றம் அப்படி என்பதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்கள் உடம்பை கெடுத்து கொள்ளாத வகையில் உங்களது இந்த ஹீட்டை நியூட்ரல் பண்ணி மேனேஜ் பண்ணக்கூடிய வகையில் இந்த தன்மையை நீங்கள் பின்பற்றினீர்கள் என்றால் ஒரு விதமான தீட்டும் கிடையாது. குருஜி, நான் உங்ககிட்ட வந்து தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் வந்து நடந்துகிட்டு இருந்தது. எது உண்மை எது பொய் அப்படின்றது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சது. அடியேன் வந்து ரொம்பவும் மனக்குழப்பத்துடையும் ரொம்பவும் மன விரக்தியோடு தான் வந்து உங்ககிட்ட நான் வந்தேன். அது எல்லாத்தையுமே புரட்டி போட்டு உண்மை எது, நிலையான வாழ்க்கை எது அப்படின்றது எல்லாம் காமிச்சு கொடுத்துட்டீங்க. காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளும் மகாவிஷ்ணு நீங்களும் என்னை ரொம்பவும் அழகாக வழி நடத்திக்கிட்டு வரீங்க. டோட்டலாக வாழ்க்கையே சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ரொம்ப விரக்தியோட மன நிம்மதி இல்லாமல் எதையோ பறி கொடுத்த மாதிரி இருப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னுடைய ஒவ்வொரு நொடியும் வந்து நீங்கள் தான் குருஜி என்னை வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப தன்னம்பிக்கை உள்ளவளா, மகிழ்ச்சியானவளா, அடியேன் ரொம்ப நிம்மதியா இருக்கிறதா வந்து உணர்ந்துட்டு இருக்கேன். குருஜி, உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் குருஜி. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற டிசம்பர் 22 பாண்டிச்சேரியிலும், அதை தொடர்ந்து ஜனவரி 26 மலேசியாவில் இருக்கக்கூடிய செரம்பான் அப்படின்ற பகுதியிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து கண்டக்ட் பண்ணுறோம். மலேசியா மற்றும் பாண்டிச்சேரி அது பகுதியில் இருக்கிறவங்க விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இன்னைக்கு வந்து எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்களுக்கு உண்டான ஒரு பொதுவான கேள்வி ஏகப்பட்ட இடத்துல சொல்லிட்டேன். இருந்தாலும் தொடர்ந்து இதே கேள்வி கேட்குறீங்க. ஸோ அது ஒரு தெளிவான வீடியோவாகவே பேசிடலான் இருக்கேன். மென்சுரல் டைமில், அதாவது மாதவிடாய் காலங்களில் பெண்கள் மெடிடேஷன் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம், தவறில்லை. இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். தீட்டு என்பது யோக பாதைக்கும் ஞான பாதைக்கும் கிடையாது. பட் உடல் சார்ந்த பிரச்சனைகளை நாம் கவனம் கொள்ளும்போது ஒரு சில விஷயத்தை நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் வந்து பீரியட்ஸ் ஆகும். ஒரு சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆகும். ஒரு சில பெண்களுக்கு 4 நாள் ஆகும். ஒரு சில பெண்களுக்கு 10 நாள் 12 நாள் பீரியட்ஸ் ஆகக்கூடிய பெண்களை எல்லாம் காண முடிகிறது. அப்போ என்னன்னா, இந்த ஃப்ளோவை பொறுத்து ப்ளீடிங் அதிகமாக இருக்குது அப்படின்னக்கூடிய பட்சத்தில் உடம்பே ஆல்ரெடி அதிகமான ஹீட்டில் வந்து இருக்குது. அதிகமாக ஃப்ளோ போகிற நேரத்தில் அந்த உடல் வலி என்பது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரியான நேரங்களில் அதிகமாக ஃப்ளோ இருக்கிறவங்க, அதிகமாக ப்ளீட் ஆகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வலியை குறைப்பதற்காக சீரக தண்ணி வந்து குடிக்கலாம். வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து மொத்தமாக வெளியேறக்கூடிய டைம், அப்போ கடைசி சொட்டு வரைக்கும் அது வந்து வெளியே வந்து அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கருமுட்டை வந்து வெளியே வரும். அப்போ நீங்கள் வந்து அந்த உடம்பை வந்து குளிர்ச்சி படுத்திட்டீங்கன்னா அந்த ஹீட் ப்ராசஸ் ஆகாமல் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மொத்த ஹீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ப்ராசஸ் ஆகாமல் அந்த கழிவுகள் என்பது வயிற்றில் தேங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கர்ப்பப்பையில் கட்டிகள் வருவதற்கு உண்டான அந்த பிரச்சனைகளும் இருக்குது. ஹீட்டும் கர்ப்பப்பை கட்டியும் இரண்டும் வருவதற்கு உண்டான காரணமே என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அதிகமான குளிர்ச்சி. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பயன்படுத்தாமல் ஃபேனை மட்டும் போட்டு படுக்கிறது நல்லது. ஈரத்தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணாமல் சுடு தண்ணியை, நம்ம கையில் ஏதாவது அடிபட்டுச்சுன்னா குளிக்காமல் இருக்கும்போது துண்டை நினச்சி க்ளீன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த காலத்தில் சோப் இல்லை, அந்த இலை தலைகளை வச்சு கிடைத்த வேறு சில அந்த பொடிகளை வைத்து தான் வந்து நமது முன்னோர்கள் வந்து குளித்து கொண்டிருந்தார்கள். அப்படியே பழைய காலத்துக்கே போயிருங்கன்னு நான் சொல்ல, பட் அந்த காலம் மிகவும் ஹெல்த்தியான காலமாக இருந்தது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது உடம்பினுடைய அந்த உஷ்ண மிகச்சரியாக ப்ராசஸ் பண்ணி வெளியே போகணுன்னா ஒரு துண்டை சுடு தண்ணியில் முக்கி துடைக்கலாம், தப்பு கிடையாது. உடம்பு துர்நாற்றம் வீசாது அந்த மாதவிடாய் காலங்களில் மட்டும். இல்லை நான் குளிக்கணும்னாலும் தாராளமாக குளிங்க, பெரிய தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் பின்னாடி பிரச்சனை வருவதற்கு தவிர்த்து கொள்வதற்கு உண்டான ஒரு வழியாக இதை பார்க்கலாம். அடுத்து, அதிகமாக ஃப்ளோ இருக்கிறவங்க,
ஒன்று மெடிடேஷனே பண்ணலன்னு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ட்ராவல் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குன்னா தவறு கிடையாது. அமைதியாக முதுகுத்தண்டை நேராக நிமிர்த்தி வைத்து மூலாதாரத்தில் கவனம் செலுத்த வேண்டும். மூலாதாரம்னா இது உங்களுடைய முதுகுத்தண்டு கீழே முடியக்கூடிய அந்த டெயில் போன்ற அமைப்பு, ஆசன வாய்க்கும் அந்த முதுகுத்தண்டு முடியக்கூடிய இடத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு சதை போன்ற அமைப்பு இருக்குது. அங்கே உங்கள் கவனத்தை வைக்கும்போது உங்களது இந்த மென்சஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மிகச்சரியாக ஹீட் ஃபார்ம் ஆகி மொத்தமாக வெளியேறும். இல்லை எனக்கு அதிகமாக ஃப்ளோ போகலை, நான் இப்போ புருவ மத்தியத்தை கவனிக்கக்கூடாதா, பரம்பொருள் யோகம் பண்ணக்கூடாதான்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம். இது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்களோட ஃப்ளோவை பொறுத்து, உங்களோட ப்ளீடிங்கோட அளவை பொறுத்து பெண்களானவர்கள் தாராளமாக மூலாதாரத்தை கவனிக்க வேண்டுமா, இல்லது புருவ மத்தியத்தை கவனிக்க வேண்டுமா, இல்லை சும்மா இருக்கணுமா, நான் பாட்டு படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்க போகிறேனான்றதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நீங்கள் மெடிடேஷன் பண்ணிங்கனாலும் தப்பு இல்லை, பண்ணலனாலும் தப்பு இல்லை. உங்கள் உடம்பை கெடுத்துக்கொள்ளாத வகையில் உங்களது இந்த ஹீட்டை நியூட்ரல் பண்ணி மேனேஜ் பண்ணக்கூடிய வகையில் இந்த தன்மையை நீங்கள் பின்பற்றினீர்கள் என்றால் ஒரு விதமான தீட்டும் கிடையாது. ஏன் தீட்டு கிடையாது? தீட்டு அப்படின்னா அப்புறம் இந்த உடலே 10 மாத தீட்டும் ஒன்றாக சேர்ந்தது தான் அப்புறம் இந்த உடலாக வந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது இப்போ என்ன தீட்டும்பீங்களா? அப்போ நீங்கள் என்ன தொட மாட்டீங்களா? இல்லை நான் உங்களை தொட்டு ஆசீர்வாதம் பண்ண மாட்டேனா? இல்லை ஒருவரை தொட்டு பேச மாட்டீங்களா? இல்லை ஹேண்ட் ஷேக் பண்ண மாட்டீங்களா? அது அப்படி கிடையாது. தீட்டு என்பது எதற்காக ஒரு வார்த்தையாக சொல்லி வைத்து விட்டு சென்றார்கள். சயின்டிஃபிக் ரீசன்ஸ், ஒரு சில ரீசன்ஸ் பின்னாடி இருக்கே தவிர தொட்டாவே தெய்வ குற்றம் அப்படி என்பதெல்லாம் கிடையவே கிடையாது. நன்றி, வணக்கம். கல்யாணங்களுக்கு போகும்போதோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போதோ ஒரு குழப்பம் இருக்கும். சரி, நம்மளை கூப்பிட்டாங்க, இவங்களுக்கு என்னடா நம்ம போய் கிஃப்ட் பண்ணலாம். நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட முக்கியமான சில வீடியோஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஒரு பென்ட்ரைவில் போட்டு புதுசாக திருமணம் ஆகக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு கொடுக்கலாம். என் வீடியோவை தான் கொடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். மெய்ஞானம் சம்பந்தமான சில விஷயங்கள் யார் மிக சரியாக பேசுகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவர்களுடைய வீடியோவை காப்பி பண்ணி கொண்டு போய் கொடுங்க. இதுதான் அவர்களுக்கு உண்மையான பொக்கிஷம், உண்மையான ட்ரெஷர். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.